ஏய் பினாக்கி, இது என்னதுடா? இது கலர் கலரா இருக்கு இந்த பாட்டிலுக்குள்ள. ஏய் ஜாஸ்மின், எங்க அம்மா தாண்டி ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, வரும்போது எனக்கு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா இருக்குல்ல, அதான் உங்க எல்லார்கிட்டையும் காட்டலாம் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆமா ஆமா, இது ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு. இதுக்கு பேரு ஸ்லைம் தானே? ஓகே ஓகே, எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கலர் எடுக்கலாம்? முதல்ல பிங்க்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல பிங்க் எடுப்போம். ஓபன் பண்ண ஓபன் பண்ண. ஏய் ஆமாப்பா, பார்க்கிறதுக்கே எவ்வளோ நல்ல பாரு, தொட்டு பார்த்தா நல்ல கிளுக்கு புளுக்குன்னு இருக்கு போலயே. ஏய் ஆமா, எவ்வளோ அழகா கை உள்ள போகுது. எடுக்கும் போதே சூப்பரா வேற வருது. எனக்கு இந்த ஸ்லைமே ரொம்ப பிடிக்கும். விளையாடலாம் நம்ம நல்லா எடுத்து. ஏய் இது எடுத்தாலே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதே பார்க்கவே நமக்கு. ஆமா ஆமா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஆமாப்பா, ஏய் எனக்கு கொஞ்சம் கூட. நம்ம இதை ஃபுல்லா முதல்ல எடுத்துருவோம். எடுத்து ஒரு பவுல்ல போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா ஆமா, பவுல் கூட ரெடியா தான் இருக்கு. இந்த பவுல்ல எல்லாத்தையும் எடுத்து போடு. ஆமா, இந்த ஸ்லைம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. மிக்ஸ் பண்ண கூட இங்க பாரு, எவ்வளோ அழகா ஜெல்லி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம். சரி சரி, நம்ம அடுத்த கலரை எடுப்போமா? அடுத்த கலரை எடுப்போம். இப்ப அடுத்த கலர் ஓபன் பண்ணலாம். நான் சொல்ற கலர் சொல்லு ஜாஸ்மின். கிரீனா, அப்புறம் ஆரஞ்சு கலரா, இல்லாட்டினா பர்பிளா, இல்லாட்டினா எல்லோவா? என்ன கலர் ஓபன் பண்ணலாம்? என்ன கலர்? எல்லோ. ஓகே ஓகே, எல்லோ ஓபன் பண்ணுவோம். இந்த எல்லோ கலர்ல பாரு, உள்ளுக்குள்ள பீட்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அந்த ஜெல்லியும் அந்த பீட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குதுப்பா. ஆமா ஆமா, அது ஃபுல்லா எடுத்து போட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாம். எப்படி வருது இல்ல? சூப்பரா வருது. ஆமா, நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணா நல்ல சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அதை எடுத்து பாரு. ஐயோ, கம்மி பேர் மாதிரி இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? சூப்பரா. அதுல இருக்கிற பீட்ஸ் வேற எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல? ஆமா ஆமா, சூப்பரா தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கலருக்கு போவோமா? நெக்ஸ்ட் கலர் என்ன கலர் எடுக்கலாம்? நெக்ஸ்டா அடுத்த கலர் என்ன கலர் எடுக்கலாம்னா கிரீன் எடுப்போமா? கிரீன் கலர் நம்ம எடுப்போம். ஓகே, கிரீன் கலரை ஓபன் பண்ணிட்டு அதை இந்த பவுலுக்குள்ள போடுவோம். தொட்டு பார்த்தா இதுவும் அப்படிதான் சாஃப்டா இருக்கு. எடுக்க எடுக்க நல்ல கிளுக்கு புளுக்குண்டுகிட்டு வருது. எப்படி இருக்குது இல்ல? அல்வா மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஜெல்லி மாதிரி கூட இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கே பார்க்கறதுக்கே. எல்லாம் கம்மி பேர்ஸ் மாதிரி தான் இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயும் அதே மாதிரி பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பீட்ஸோட சேர்த்து வைக்கும் போது தான் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. சரி, இப்போ அடுத்த கலர். அடுத்தது இன்னும் 2 கலர் தான் இருக்கு. இன்னும் அடுத்து என்ன கலர் எடுக்கலாம்? பர்பிள் எடுப்போமா? ஓகே, பர்பிள். ஆமா, இந்த பர்பிள் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பர்பிள் கலருக்கு மேலேயும் அதே மாதிரி தான் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த பீட்ஸோட சேர்த்து அமுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கு. எடுத்து போடு அவ்வளத்தையும். ஆமா, இந்த பர்பிள் கலர் பார்த்தா எவ்வளோ சாஃப்டா இருக்கு பத்தியா? ஆமா,
இங்க பாரு, இழுத்தா கூட இப்படி இழுத்துக்கிட்டே போலாம் போல, அப்படியே இழுத்துக்கிட்டே வருது. ஆமா, இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ கடைசியா இருக்கிறது ஆரஞ்சு. ஆரஞ்சை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் ஆரஞ்சு கலரும் அதே மாதிரி தான். அதுக்கு மேலேயும் அதே மாதிரி தெர்மோகால் பால்ஸ் இருக்குது. எல்லாமே டெக்ஸ்சராக சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தியா எப்படி இழுக்குது. அதுக்குள்ளே இருக்கிற தெர்மோகால் பால்ஸை நம்ம விளையாடும் போது நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஆமாம் ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்குது. பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு, அடுத்தது பர்பிள். எனக்கு எப்போதுமே ஸ்லைம் வச்சு விளையாட ரொம்பவே பிடிக்கும். இப்போ தான் இந்த ஸ்லைம் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸ்லைம் கூட விளையாடுறது யாருக்காவது பிடிக்காம போகுமா? ஸ்லைம்னாலே சூப்பர் தானே.